Hi, hello friends, welcome to the YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டர் 30K 30,000 செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டாப் 5 மொபைல் ஃபோன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் எதை வச்சு ரேங்கிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா எதையுமே நான் யூஸ் பண்ணல, வெறும் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி லைஃப் வச்சு தான் இந்த வீடியோவில் நான் ரேங்கிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லா யூஸ்க்குமே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஒரு கேமிங் அல்லது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நெக்ஸ்ட் எந்த பட்ஜெட்டில் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம 20K அண்டர் 20K அப்படின்னு ஒரு வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நீங்கள் டெக்ஃபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அஞ்சாவதுல இருக்க ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா oppo Reno 6 5G. இது பார்த்தீங்கன்னா இதில் 2 மொபைல் இருக்குது, oppo Reno 6 5G அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்தியாவில் நான் ரேங்கிங் பண்ணியிருக்க ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா oppo Reno 6 5G. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா 5G வெர்ஷனுக்கு ப்ராசஸர் சேஞ்ச் ஆகுது. நார்மல் வெர்ஷனில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 720G கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப மொக்க ப்ராசஸர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு அது ஒரு மொக்க ப்ராசஸர் தான். இந்த ரேஞ்சுக்கு 720G அப்படின்னா யாரும் வாங்க மாட்டாங்க. இதில் என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க 5G வெர்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 900 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா MediaTekல ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான், ஆனால் இதோட நல்ல ப்ராசஸர் இருக்க மொபைலில் இன்னும் இருக்குது. அதனால இது 5வது இடம் நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 4300 mAh கொண்ட ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 4500 கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் இதில் 4300 தான் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ்க்கான சூப்பர் ஊக் 2.0 ஃப்ளாஷ் சார்ஜ் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு பேட்டரி கம்மியாக இருக்கிற மாதிரியே தோணாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்லேயே 0 to 100 சார்ஜ் அளவு கெப்பாசிட்டி இந்த மொபைலுக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,000க்கு இந்த மொபைல் ஸ்டார்ட் ஆகுது. அப்பப்போ ஆஃபரும் நிறையா கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கரெக்டாக ஆஃபர் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களால் 27,000 26,000 கூட வாங்க முடியும். அண்ட் இதில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் வெறும் 90 Hz தான் கொடுத்துருக்காங்க. 90 Hz அப்படின்றது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு அது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. ஒரு 120 Hz வச்சு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. மற்றபடி இந்த ஃபோனில் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் ஒரு கேமராக்காக வாங்குறீங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் வாங்கிக்கலாம். கேமரா நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. 4வது இடத்துல இருக்க ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2 5G. OnePlus சொல்கிற எல்லா மொபைல்லையுமே நீங்கள் சொல்லிடலாம் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு. அதே மாதிரி இந்த மொபைலில் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dimensity 1200 அப்படின்ற ஒரு 5G சிப் கொடுத்துருக்காங்க. Dimensity 1200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு சிப் அப்படின்னு சொல்லலாம். OnePlus எப்போவுமே சூப்பரான மொபைலில் நிறையா லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது OnePlus Nord CE அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க. இப்போ அதோட செகண்ட் வெர்ஷனாக OnePlus Nord 2 அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fluid AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 90 Hz டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAhக்கான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓப்போ கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ப்ராசஸர்லேயும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. பேட்டரி அந்த அளவு டெவலப்மெண்ட் இல்லைனாலும் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா oppo Reno மாதிரியே இதுலேயும் 65 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேம்ஸ்லாம் நிறைய விளையாடுவீங்க அப்படின்னா இந்த மொபைல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 65 வாட்ஸுங்கிறது அரை மணி நேரத்தில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகுறதுனால அதிகமாக உங்களுக்கு பேட்ரி ட்ரெயின் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணாது. இந்த மொபைல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமேசானில் 30,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கிக்கோங்க. அமேசானில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக ஆஃபரும் கிடைக்க சான்ஸ் உண்டு. 3வது இடத்துல இருக்க ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X7 Max 5G. இது ஒரு 5G மொபைல் தான். இதில் கொடுத்துருக்க ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1200 அப்படின்ற ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 5G சிப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்பாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 5 மொபைலில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5G மொபைலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதோட 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 50 வாட்ஸ்ன்றது ஒரு 65 வாட்ஸ் அவங்க கொடுத்துருக்கலாம், ஆனால் 50 வாட்ஸ் தான் கொடுத்துருக்கிறது ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அண்ட் இதில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hzக்கான டிஸ்பிளேவும் இருக்குது. 1000 nitsக்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்ற அளவு மேக்ஸிமமாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் லெவலில் இருக்குது. ரொம்ப சூப்பராகவே இருக்குது டிஸ்பிளே. அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அமேசானில் 26,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. 27,000 ரூபாய் நீங்கள் மேக்ஸிமமான வேரியண்ட் வாங்கினீங்க அப்படின்னா. இதனால வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும். 179 கிராம் தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமிங்கில் அதிகமாக விளையாடுவீங்க அப்படின்னா இந்த மொபைல் உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. பேட்டரி மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதோட நம்ம அதிகமான பிளேஸ்லேயே நம்ம கொடுக்கலாம். ஆனால் இவங்க பேட்டரி கொஞ்சம் சொதப்புனதுனால இந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸ்.
ரெண்டாவது இடத்துல இருக்க ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GT. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 5G மொபைல் தான். இதில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ கேட்கலாம் எல்லா மொபைலுக்குமே இதே ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க, எதுக்கு இது மட்டும் செகண்ட் பிளேஸ் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் சார்ஜிங் இது பார்த்தீங்கன்னா 5065 mAhக்கான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதோட சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. 65லாம் தாண்டி இவங்க 67 கொடுக்குறாங்க. ஆனால் அது அதிகமாக டிஃப்ரென்ஸும் இருக்காது, சும்மா 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேணால் டிஃப்ரென்ஸ் இருக்க சான்ஸ் உண்டு. அண்ட் இதில் இன்னும் மெயின் ஸ்பெக்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க, இதோட டிஸ்பிளே இது பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க. இதில் 1 பில்லியன் கலர் நம்மளால் பார்க்க முடியும். நான் லாஸ்ட்டாக அது MI11 லைட்டில் நான் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய மொபைல் இந்த ஃபீச்சரோட வந்துருச்சு. ஆனால் இந்த மொபைல் இப்போ நான் பார்க்குறேன் 1 பில்லியன் கலர் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே இருக்கும், ரொம்ப ஷார்ப்பான ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயும் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது, இதில் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். அது பார்த்தீங்கன்னா அது என்ன ப்ராசஸர் அப்படின்னு உங்களுக்கு போக போக தெரியும். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் என்ன ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,000 ரூபா பேஸ் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இதோட மேக்ஸிமம் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,000 ரூபா வர போகுது. நீங்கள் ஆஃபரில் 30,000 ரூபாய்க்கு வாங்கலாம். இதோட பேஸ் வேரியண்ட் 29,000 இருக்கிறதுனால இந்த மொபைலை நான் இந்த பட்ஜெட்டோட நான் சேர்த்துக்கிட்டேன். அண்ட் ஃபைனலி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு MI11X. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸ்னாப்ட்ராகன் 870 அப்படின்ற ஒரு 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 860யோட ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். அண்ட் இதில் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4520 mAhக்கான ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ப்ராசஸருக்காக நம்ம இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஸ்லோ அப்படின்னு சொல்ல முடியாது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக சார்ஜ் ஏறும். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டு 30,000 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் பேஸ் வேரியண்ட்டில் ஆஃபர் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா 29,000 வரை நீங்கள் எடுக்க முடியும். ஆனால் 30,000 ரூபா உங்கள் செக்மெண்ட் இருக்குது அப்படின்னா கரெக்டாக 30,000 இருந்தால் மட்டும்தான் இந்த மொபைல் உங்களால் வாங்க முடியும். மொபைல் ப்ராசஸர் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இந்த பட்ஜெட்டில் இருக்கிற ப்ராசஸர்லேயே இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால இதை நான் இந்த பட்ஜெட்டில் நான் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு MI பிடிக்காது அப்படின்ற பட்ஜெட்டில் மட்டும் நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன 4 மொபைல் நீங்கள் வாங்கலாம். ஆனால் உங்களுக்கு MI வேலாம் பிடிக்கும், உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் இந்த மொபைல் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு மொபைல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. இதே மாதிரி எல்லா பட்ஜெட்டில் இருக்க ரேஞ்சிலையுமே எல்லா மாதமும் நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் டெக் ஃபார் யூ தமிழ்.